ரமலானின் கடைசி 10 நாட்களில் மஸ்ஜிதில் தங்கி இத்திகாஃப் இருப்பது நபிகளாரின் சுன்னத்தாகும். இந்த இரவுகளில் கிடைக்கும் லைலத்துல் கத்ர் என்ற மகத்தான இரவை அடைவதே இதன் மிக முக்கியம். நபி அவர்கள் மதீனா வந்த பிறகு மரணிக்கும் வரை ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களை பல இத்திகாப் இருந்தார்கள். ஒருமுறை அவர்களால் ரமலானில் இருக்க முடியாமல் போனபோது அதற்கு பகரமாக ஷவ்வால் மாதத்தில் 10 நாட்கள் இத்திகாப் இருந்தார்கள். இது இந்த வணக்கத்தின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. இது ஒரு ஆன்மீக அனுபவம் மற்றும் அமைதியின் காலம். இத்திகாபிற்கு நிபந்தனைகள் உள்ளம். முதலாவதாக, அதை அல்லாஹுக்காக தூய எண்ணத்துடன் செய்ய வேண்டும். மற்றவர்களிடம் அதை பற்றி கூறி பெருமை அடிக்கக்கூடாது. இத்திகாப் சரியாக அமைய தூய்மையான எண்ணம் மிகவும் முக்கியம். இறைவனுக்காக மட்டுமே இருக்கிறேன் என்ற உறுதிதான் இந்த தியானத்தில் மிக மஸ்ஜித். இத்திகாப் என்பது பள்ளிவாசலில் மட்டுமே இருக்க வேண்டும். இது இறைவனுக்காக நம்மை நாமே அர்ப்பணிக்கும் ஒரு உன்னதமான தருணம். நோன்பு பொதுவாக ரமலான் காலத்தில் இத்திகாப் இருப்பதோடு இணைந்திருக்கும். இது இறைவனை நெருங்குவதற்கான ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. செய்ய வேண்டியவை: குர்ஆன் ஓதுதல், திக்ரு செய்தல், தொழுதல் மற்றும் பாவ மன்னிப்பு கோருதல். இவை அனைத்தும் நம் ஆன்மாவிற்கு அமைதியையும் இறைவனின் நெருக்கத்தையும் பெற்றுத்தரும். மஸ்ஜிதில் இருக்கும்போது தவிர்க்க வேண்டியவை: உலகப் பேச்சுக்களை பேசுவது, மஸ்ஜிதை விட்டு தேவையில்லாமல் வெளியேறுவது, இயற்கை உபாதைகள் அல்லது உணவு போன்ற அத்தியாவசிய தேவைகள் கவிர. மற்றும் இத்திகாபின் நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். உலக பரபரப்பிலிருந்து விலகி அல்லாஹ்வை நெருங்கும் இந்த நேரத்தில் அல்லாஹுடன் நெருக்கம் என்பது மிக உயரிய ஒன்று. இறைவனின் இல்லத்திலேயே தங்கியிருப்பதால் ஒரு அடியானுக்கும் இறைவனுக்கும் இடையே நம் உள்ளத்தில் அமைதியும் ஆன்மாவில் நிம்மதியும் தருகிறது. மஸ்ஜிதில் இருக்கும் வரை வானவர்கள் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டு இறைவனிடம் திரும்ப. நீங்க என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் மன்னிப்பு இருக்கு. நீங்க உண்மையா மனசார மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா எல்லா பாவங்களுமே மன்னிக்கப்படும். நிச்சயமாக முஹம்மது நபி அவர்கள் மரணிக்கும் வரை ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களில் இத்திகாப் இருப்பவர்களாக இருந்தார்கள். அன்பானவர்களே, பெரியவர்கள் சொல்வார்கள், அறிவை தேடிப்போவது ஒரு பாக்கியம், ஆனால் அதை பகிர்ந்து கொள்வது ஒரு கலை. அந்த வகையில் இந்த சுவையான கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.